ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் கோட்டீஸ்வரனாக நம்ம மாறணும் அப்படின்னா சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம், முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம், எந்த கிழமையில் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி தாங்க ஒரு சூட்சும வழிபாட்டு முறையை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் எளிமையான ஆன்மீக தாந்திரிக குறிப்புகள் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில் மிகவும் எளிமையாக இருக்கும். ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் எல்லாரும் செய்து நல்ல பலனை அடைவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈசனை கும்பிடுறவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அளவில் கஷ்டம்தான் வரும். சோதனைகளை கொடுத்து தன்னுடைய பக்தர்களை சோதித்து பல திருவிளையாடல்களை நடத்துவதில் இவரை மிஞ்ச உலகத்தில் வேறு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் கோயிலுக்கு போனால் கஷ்டம் வரும் யாராவது உங்களுக்கு சொல்லியிருந்தால் அதை இன்னையோட மனசுலேருந்து அழிச்சிருங்க. அந்த ஈசனை கும்பிட்டா கோட்டீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெரியுமா? எந்த மந்திரத்தை சொல்லி எந்த பூவை கொடுத்து ஈசனை வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு கோட்டீஸ்வரர் யோகத்தை பெற முடியும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல நம்முடைய வாழ்க்கை சீர்படணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலுக்கு தினமும் போகக்கூடிய வழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணுங்க. அதுலேயும் உங்கள் வீட்டு பக்கத்தில் பழமை வாய்ந்த ஈசன் கோவில் ஏதாவது இருந்தால் அங்கே தினமும் போயிட்டு ஈசனுக்கு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு வழிபாடு செய்யுங்க. சிவபெருமானுக்கு உங்கள் கைகளால் மல்லிப்பூவை வாங்கி கொண்டு போய் கொடுங்க. சிவனுக்கு வில்வையில தான் மகத்துவம் வாய்ந்தது. ஆனால் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய இந்த மல்லிகை பூவையும் ஈசனுக்கு கொண்டு போய் கொடுத்து வழிபாடு செய்யலாங்க. இதனால் உங்களுடைய பண கஷ்டம் தீரும். மல்லிகை பூக்கு அத்தனை ஒரு அம்சம் இருக்குங்க. எந்த தெய்வத்துக்கு நீங்கள் வழிபட்டாலும் அதுக்கு நமக்கு திருப்பி தர்றது நல்ல செல்வத்தையும் பணத்தையும் தான் திருப்பி தர்ற ஒரு மகத்துவம் எந்த பூக்குமே கிடையாதுங்க. இந்த மல்லிகைப்பூவுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதே போல் சிவன் கோவிலில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு இப்போ இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு 108 தூரம் சொல்கிறவங்கள யாராலையும் பண விஷயத்தில் தோற்கடிக்கவே முடியாதுங்க. சில பேர் பண விஷயத்தில் ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க. அதாவது அடுத்தவங்க காசு கேட்டாங்க அப்படின்னா கையில் இருக்கிற பணத்தை தூக்கி கொடுத்துருவாங்க. தனக்குன்னு காசு பணம் எதையும் வச்சுக்காம மற்றவங்களுக்கு அந்த காசை கொடுத்து ஏமாந்து போவாங்க. ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு காசு இல்லை அப்படின்ற சூழ்நிலை வந்தால் அவங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏமாலியாக இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு பிறக்குங்க. பண பிரச்சனையிலிருந்து விடுபட சிவன் கோயில் அமர்ந்து சொல்ல வேண்டிய சிவ மந்திரம்: சிவ சிவ வசி வசி கோட்டீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாஹா. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. சிவ சிவ வசி வசி கோட்டீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை உங்களுக்கு பின்னாடி ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. 108 முறை சொல்லணுங்க. எளிமையான மந்திரம் தாங்க. மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் இதை மந்திரத்தை சொல்லலாம். சிவன் கோயிலுக்கு போய் இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவங்க வீட்லேயே சிவபெருமானை நினச்சி ஒரு விளக்கு ஏற்றி பூஜை அறையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலும் முழு பலனும் நமக்கு கிடைக்குங்க. வீட்டில் நீங்கள் ஸ்படிக லிங்கம் இல்லை சிவபெருமான் படம் இருந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாங்க. நீங்கள் ஸ்படிக லிங்கம் இல்லை லிங்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு திங்கக்கிழமையில் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு பூக்களால் அர்ச்சனை பண்ணி மல்லிப்பூ இருந்தால் வைங்க. ரொம்ப விசேஷம். இன்னும் பலன் அதிகமாக கிடைக்குங்க. நீங்கள் இந்த மந்திர வழிபாட்டை 108 முறை தினமும் சொல்லிக்கிட்டே வருவேன். கண்டிப்பாக உங்களுக்கு கோட்டீஸ்வர யோகம் கிடைக்குங்க. அப்படி சிவலிங்கமோ ஸ்படிகலிங்கமோ இல்லை சிவபெருமான் படம் எதுவுமே இல்லைனாலும் ஒரு அகல் தீபம் எடுத்துக்கோங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதில் நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. அந்த தீப ஒளியில் சிவபெருமான் இருக்கிறதா நினச்சி இந்த வழிபாட்டை செய்யலாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையலாங்க. அடுத்து கலியுக தெய்வம் முருகப்பெருமானை எந்த முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கோட்டீஸ்வர யோகம் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், சீரான வருமானம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. வாரத்தில் 7 நாளும் முருகனை கும்பிடலாம், தப்பு கிடையாதுங்க. ஆனால் அதற்கான நேரமும் காலமும் நமக்கு சரிப்பட்டு வராது. தினமும் அவசர அவசரமாக வேலைக்கு போகிறவங்க, வீட்டு வேலை பார்க்குறவங்க, பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு போகணும் அப்படின்னும் போது தினமும் கோவிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு செய்கிறது சில பேருக்கு செட் ஆகாது. வீட்டில் இருந்தபடியே தினமும் முருகனை மனசார நினச்சி வழிபாடு செய்யுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது முருகர் கோவிலுக்கு போயிட்டு முருகரை வழிபாடு செய்யுங்க. வருமானத்திற்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மாத சம்பளத்திற்கு திண்டாட்டம் வரக்கூடாது. வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, அடுத்த மாதம் செலவுக்கு என்ன செய்கிறது அப்படின்ற சிந்தனையே இருக்கக்கூடாது. அடுத்த மாதம் வருமானம் இல்லை அப்படின்னாலும் செலவை சமாளிப்பதற்கு உண்டான இருப்பு நம்ம கையில் இருக்கணும். இதற்கு முருகனை எந்த கிழமையில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா திங்கட்கிழமைங்க.
திங்கட்கிழமை காலையில் 6 மணிலிருந்து 7 மணி வரை முருகப்பெருமான் சந்நிதியில் நீங்கள் இருக்கணும். இந்த 1 மணி நேரமும் முருகன் கோவிலில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடியாது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் செலவு செஞ்சாவது இந்த வழிபாட்டை செஞ்சுருங்க. முருகா, என்னுடைய தேவைக்கு ஏற்ப பணத்தை கொடு முருகா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரமே நிறைவேற்றி வைப்பாருங்க. 2 மண் அகல் விளக்குகளை நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுருங்க. அந்த முருகன் கோயிலில் அமர்ந்து ஓம் ஸ்ரீ சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். முருகனுக்கு உங்கள் கையால் முடிந்த பூக்களை வாங்கி போங்க. மல்லிப்பூவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. திங்கட்கிழமை இந்த வழிபாட்டை செய்கிறவங்களுக்கு நிச்சயம் வருமானத்திற்கு பிரச்சனை இருக்காதுங்க. வந்த வருமானம் வீண் செலவாகாமல் ரெட்டிப்பாகும். செவ்வாய்க்கிழமை தானே முருகர் வழிபாட்டுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன திங்கட்கிழமை முருகர் வழிபாடு அப்படின்னு நீங்கள் சில பேர் சிந்திக்கலாம். கடன், நிலம், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு செய்யலாங்க. அந்த மகாலட்சுமி நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்க, வந்த மகாலட்சுமி நம்மிடம் நிலையாக தங்க வைக்க திங்கட்கிழமையில முருகர் வழிபாடு செஞ்சு பாருங்க. உங்களுக்கே நல்ல மாற்றங்கள் தெரியுங்க. உங்களுடைய வருமானத்திலையும் சரி, சேமிப்பிலையும் சரி நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியுங்க. இந்த வழிபாட்டை எத்தனை வாரம் தொடர்வது கணக்கெல்லாம் உங்கள் கையில் தாங்க இருக்குது. 3 திங்கட்கிழமை முருகரை இப்படி வழிபாடு செஞ்சுட்டு 4வது வாரம் நீ கோவிலுக்கு வராதே அப்படின்னு முருகனே வந்து தடுத்தா கூட நீங்கள் விட மாட்டீங்க. கோவிலுக்கு திங்கட்கிழமை காலையில் ஓடி போயிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த சூட்சமமான வழிபாடு தாங்க இது. மனம் உவந்து முருகன் மீது பற்றோடு முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்களுக்கு எந்த நாளிலும் எந்த இடத்திலும் முருகப்பெருமான் ஏமாற்றத்தை கொடுக்கவே மாட்டாருங்க. அதை ஒரு சில வார்த்தைகளால் இந்த பதிவில் சொல்லி முடித்திட முடியாதுங்க. முருகனை கும்பிட்டு பலனை அனுபவித்த முருக பக்தர்களுக்கு மட்டும்தான் அந்த முருகப்பெருமானின் அருமை பெருமைகள் எல்லாம் தெரியுங்க. இதை நான் உங்களுக்கு சொல்லும் போதே எனக்கு அப்படியே ஒரு கூஸ் பம்ப் வருதுங்க. அதை என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அந்த மாதிரி அனுபவபூர்வமாக உணர்றவங்களுக்கு தான் அவரோட அருமை பெருமைகள்லாம் தெரியும். நீங்களும் முருக பக்தனா பக்தையாக மாறணுமா, அவருடைய திருவிளையாடல்களை காணணுமா, யோசிக்காமல் முதல் வேலையாக திங்கட்கிழமை தோறும் கோவிலுக்கு போங்க. நல்லதே நடக்குங்க. உங்களுக்கு திங்கட்கிழமை போக முடியல அப்படின்னா வீட்டில் நினச்சாவது நீங்கள் வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமானை இந்த முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாவே சில சோதனைகளை கொடுப்பார். அந்த சோதனைகளை நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா அவரே உங்களை கோயிலுக்கு அழைச்சி பாருங்கள். திங்கட்கிழமை இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் அப்பா மகன் 2 பேரையும் திங்கட்கிழமையில இந்த முறையில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கோட்டீஸ்வர யோகத்தை போட்டி போட்டுக்கொண்டு 2 பேருமே கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேணாங்க. இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.